மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி அவரது ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி பல விஷயங்களை தெரிந்திருந்த போதிலும், அவர் அரசியல் பிரவேசம் எப்பொழுது, சினிமாவில் தீவிரமாக நடித்து கொண்டிருந்தவர் எப்படி திடீரென்று ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி உடனடியாக தமிழக முதல்வர் ஆனார் என்று கேள்வி எழும். ஆனால் எம்ஜிஆரின் அரசியல் வரலாறு அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியாது. 1952 பேரறிஞர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் சேர்ந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் தனது அரசியல் பிரவேசத்தின் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் ஈர்க்கும் சக்தியாகவே விளங்கினார் என்பது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது ஊரறிந்த உண்மை. அவர் திமுகவில் இருந்தபொழுதும் சரி, திமுகவில் இருந்து விலக்கப்பட்டு தனி கட்சி தொடங்கி அரசியல் செய்த போதும் சரி, எம்ஜிஆர் என்ற ஆளுமை தேர்தல் களத்தில் தன்னை எதிர்த்து நின்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1952 திமுகவில் சேர்ந்தார். 1957 முதல் முறையாக திமுகவை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அதில் 15 இடங்களில் திமுக வென்றது. 1958 சென்னை வருவதாக இருந்த நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட திமுக முனைந்த பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எம்ஜிஆரை கைது செய்தார்கள். சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு 6 நாட்கள் சாதாரண வகுப்பில் இருந்தார். 1962 இரண்டாவது முறையாக திமுகவை ஆதரித்து எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தார். 52 இடங்களில் திமுக வென்றது. 1962 சட்டசபை மேலவை உறுப்பினரானார். 1964 கருணாநிதி ஏற்படுத்திய சர்ச்சை காரணமாக ராஜினாமா செய்தார் எம்ஜிஆர். பெருந்தலைவர் காமராஜர் என் தலைவர், பேரறிஞர் அண்ணா என்னுடைய வழிகாட்டி என்று எம்ஜிஆர் சொன்ன அந்த வார்த்தையால் திமுகவில் சர்ச்சை ஏற்பட்டது. 1965 இந்தி எதிர்ப்பு மொழி பிரச்சினை போராட்டத்தில் கலந்து கொண்டார் எம்ஜிஆர். 1967 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறு சேமிப்பு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். 1971 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜூலையில் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1972 அண்ணாவின் மரணத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். 1972 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஏற்படுத்தினார். 1974 புதுவையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1977 புதுவையில் இரண்டாவது முறையாகவும் தமிழகத்தில் முதல் முறையாகவும் அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1980 அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டது, பாராளுமன்ற தேர்தலின் தோல்வியின் காரணமாக. ஆனால் மீண்டும் 1980 தமிழகத்தில் நடந்த மறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1981 மதுரையில் 5வது உலகத்தமிழ் மாநாடு இந்திய பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் சிறப்புடன் நடத்தி காட்டினார். 1982 மாநிலத்திற்கு அதிகப்படியாக அரிசி வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தார் மத்திய அரசை எதிர்த்து. 1984 அமெரிக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பொழுது நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் 5 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதில் 2 முறை காங்கிரஸை தோற்கடித்தார், 3 முறை திமுகவை தோற்கடித்தார். சென்னை பரங்கிமலை தொகுதியில் 2 தடவையும், அருப்புக்கோட்டை, மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி ஆகிய 3 தொகுதிகளில் திமுகவையும் தோற்கடித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 24/12/1987 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தெய்வமானார். மேலும் மக்கள் திலகத்தின் செய்தியை இன்னொரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.